வணக்கம். இது பரத் கிஷோர், வணிக மேம்பாட்டு நிபுணர் மற்றும் சமூக நல திட்டமிடல் நிபுணர். ஆ, தமிழ்நாட்டுக்கு ரீசெண்டாக சில வணிக மேம்பாட்டு திட்டங்களையும் சமூக நல திட்டங்களையும் வழங்கியிருக்கேன். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, தஞ்சை பெரிய கோயிலே ராஜராஜ சோழருக்குன்னு ஒரு தனி கோயில் வேணும். அது அவர் கோயிலையும் மரியாதைப்படுத்துகிற மாதிரியாச்சு, கோயில் கட்டினவரையும் மரியாதைப்படுத்துகிற மாதிரியாச்சு. அப்படிங்கிற மன்னர் இறந்தடைங்கன்னு தெரியாது நமக்கு அதிகாரப்பூர்வமாக. ஆனால் கண்டிப்பாக அவர் தஞ்சை பெரிய கோயிலில் வாழ்ந்திருப்பார், அங்கே உள்ளே இருந்திருப்பாருங்கிற நமக்கு தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அவர் சாதிச்ச இடத்துலையே அவர் நினைவு மண்டபமோ அவர் கோயிலோ கட்டுறதுங்கிறது அவருக்கும் மரியாதையாக இருக்கும், அவரோட கட்டின கோயிலுக்கும் மரியாதையாக இருக்குங்கிறது எனக்கு தனிப்பட்ட கருத்து. ஒரு சமூக நலத்திட்டம். அது மட்டும் இல்லாமல் சேலம், தருமபுரி மாவட்டங்களுக்கு உண்டான இடையில திருவள்ளுவர் பூஞ்சோலை அப்படிங்கிற ஒரு சுற்றுலா திட்டத்தை வழங்கியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் பழனியில் பழனி மந்திர முருகல் சித்திரம் அப்படிங்கிற தொழில்னால முருக வழிபாடும் பழனி வழிபாடும் அதிகமாக உள்ள லெவலில் பழனியோட பொருளாதாரம் அதிகமாகுங்கிற சில வணிக மேம்பாட்டு திட்டங்களை கொடுத்துருக்கேன். இப்போ நான் சொன்ன அந்த 3 சமூக நலத்திட்டத்தோட இதுவும் வணிக மேம்பாட்டு திட்டத்தோட வீடியோவும் நான் அந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கங்க. என்னோடய பூர்வீகம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம், கோயம்புத்தூர் வடக்கு மண்டலம், வடக்கு தொகுதி உட்பட்ட கவுனம்பாளையம் தொகுதி உட்பட்ட பெரியநாயக்கன்பாளையம் மற்றும் சர்க்கார் சமுக்குளம் கோயில்பாளையம், இந்த இரு ஊர்களுக்கு உண்டான இடையில ஒரு சின்ன ஒரு கிராமம், வெள்ளமடைங்கிற பேர் கொண்ட ஒரு கிராமம் என்னுடைய பூர்வீகம். கோயம்புத்தூர் சார்ந்த ஒரு கிராமம் என்னோடய பூர்வீகம். ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 3 புதிய தொழில் அப்படிங்கிறது தமிழ்நாட்டோட எக்கனாமியை பார்த்திங்கன்னா ஒரு 10% வரைக்கும் அதிகப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட இந்தியாவோட எக்கனாமி அப்படிங்கிறது ஒரு 5% வளர அதிகமான வாய்ப்பு இந்த தொழில்னால் இருக்குது. முக்கியமாக தமிழ்நாட்டுக்குனால இருக்குது. இப்போ இந்த 3 தொழில்கள் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர், சென்னை, இது 2 இடத்துல தான் லான்ச் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு அருமையான ஒரு திட்டமாக இருக்கும். இந்த ரெண்டு இடத்துல இருக்கக்கூடிய மக்கள் இந்த மாதிரியான தொழில்களை அடுத்த புதுசாக தொழில் ஆரம்பிக்கணும்னு நினச்சாங்கன்னா விதமான தொழில்களை ஆரம்பித்து பண்ணும்போது அவங்களோட வளர்ச்சி அப்படிங்கிறது தமிழ்நாட்டோட வளர்ச்சியாக கூட இருக்கும். தமிழ்நாட்டோட எக்கனாமி பூம் அப்போ வளர்ச்சியாக கூட இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட பொருளாதாரம் இதனால் இந்தியாவுக்கே சில லாபங்கள் இருக்குது. ஸோ இந்த 3 தொழில்களை முதல் தொழில் என்னென்னு பார்ப்போம். இது 2 மாவட்டங்களுக்கும் நல்லா பொருந்தும், சென்னை மற்றும் கோயம்புத்தூர் பேசிக்காக. இப்போ இந்த 3 தொழில்கள் ஃபஸ்ட்டு தொழில், மொத்தம் 3 தொழில்கள் என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட் தொழில்கள் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேஷன் இண்டஸ்ட்ரீஸ் ரிசர்ச் அண்டு மேனுஃபேக்சரிங். அதாவது தானியங்கி மிஷின்ஸை ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாமல் அதை மேனுஃபேக்சருக்கு உண்டான மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸை ஆப்ரேட் பண்ணி மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் தொழில். 2வது பார்த்தீங்கன்னா நியூஸ் வெப்சைட் பிஸ்னஸ். அதாவது நியூஸ் பேப்பர் சார்ந்த நியூஸை கண்டென்ட்டாக மாற்றி அதை மக்களுக்கு ஒவ்வொரு இட ரீதியாக கொடுக்கக்கூடிய தொழில் உலக லெவலில் அப்படிங்கிற ஒரு 2வது தொழில். 3வது தொழில் பார்த்திங்கன்னா மீட் எக்ஸ்போர்ட், கறி ஏற்றுமதி. இப்போ இந்த 3 தொழில்களையும் நம்ம விரிவாக பார்ப்போம். எப்படியெல்லாம் தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கலாம், எந்த மாதிரி விதமாக தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாட்டோட பொருளாதாரம் மேம்படுற வழிக்கும் இது அதிகமாக உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிறது பார்ப்போம். ஃபஸ்ட்டு தானியங்கி பொருள் மிஷின்ஸ், அதோட ரிசர்ச் அண்ட் மேனுஃபேக்சரிங், அதை தயாரிப்பு யூனிட்ஸ், அதை சார்ந்து நம்ம மேனேஜிங் பார்ப்போம். தானியங்கி மிஷின்ஸ் அப்படின்னா ஆட்டோமேஷன் மிஷின்ஸ்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். ஆட்டோமேஷன் மிஷின்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது பார்ப்போம் முதல்ல. இப்போ ஆட்டோமேஷன் மிஷின்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா மனிதர்களோட தேவைப்பாடு அப்படிங்கிறது இல்லாமல் ஒரு செயலை செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு ஒர்க்கு தான் ஆட்டோமேஷன் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறது, மிஷின்ஸ் அப்படிங்கிறது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தேங்காய் உரிக்கிறதுன்னு வச்சுப்போம். தேங்காய் உரிக்கிறதுக்கு நம்ம மக்கள் தோப்பில் நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி, கோயம்புத்தூர் மாவட்டங்கள் பார்த்திங்கன்னா ஆளுகளுக்கு நீங்கள் சில கூலிகள் கொடுத்து தேங்காய் உரிக்கிற ஒர்க்கு நிறையா இருக்குது. இப்போல்லாம் மிஷின்ஸ் நிறையா வந்துருச்சு. நிறையா இப்போ ரேட் அதிகமாக இருக்குது, ஏன்னா இது ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்கிறனால. ஸோ இந்த மாதிரியான அப்ளிகேஷன் ஓரியன்ட், சும்மா நம்ம ரெகுலராக இருக்கக்கூடிய மிஷின்ஸ் தயாரிக்கிறத விட இந்த மாதிரி அப்ளிகேஷன் ஓரியன்ட் மிஷின்ஸ் தயாரிக்கிறது தான் இப்போ தேங்காய் உரிக்கிற மிஷின்ஸை அதிக இதில் தயாரித்தா அந்த மிஷின்ஸோட விலை சீப்பாகும், கம்மியாகும். கோயம்புத்தூருக்குள்ளேயே சென்னை எல்லா தமிழ்நாட்டில் மக்களுக்கு விவசாயிகள் அதிகமாக தேவைப்படக்கூடிய ஒரு மிஷின்ஸு, அதோட விலை அதிகமாக இருக்குங்கிறது ரொம்ப கவலைக்கிடமான ஒரு இதோட ப்ரொடக்ஷன்ஸ் அதிகமாக ஆகும்போது கண்டிப்பாக நிறைய பேர் தொழில் பண்ணும்போது ப்ரொடக்ஷன் கொடுக்கும்போது
எல்லாரும் ஐடின்னு விழுகாமல் எல்லா இதில் கொஞ்சம் மாறி அதில் வரும்போது ஆட்டோமேஷன் மிஷின்ஸ் இந்த மாதிரி தேங்காய் வந்து சாம்பிள் சொல்கிறேன், தேங்காய் வந்து உரிக்கிறது அப்படிங்கிற ஒரு மிஷின்ஸ் கண்டுபிடிச்சி அதை மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து மிஷின்ஸ் சீப்பாக வந்து மக்களுக்கு விவசாயத்துக்கு கிடைக்கும். அதனால் வந்து ஒவ்வொரு விவசாயத்துக்கிட்டையும் மிஷின் இருக்கும்போது ஈஸியாக அவங்களுக்கு உபயோகமாக இருக்கும். தேங்காய் வந்து ஈஸியாக உரிச்சிக்கலாம். இதை ஒரு சாம்பிள். இப்போ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து தமிழ்நாட்டில் வந்து வேலை செய்யறதுக்கு வந்து ஆட்கள் தயாராக இல்லாத ஃபீல்ட்ஸ் நிறையா இருக்குது. இப்போ சிம்பிளாக உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லப்போனால் டேபிள் க்ளீன் பண்ணுற ஒரு டேபிள் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து ஆளுங்க நிறைய தேவையில்லை. தமிழ்நாட்டில் அடுத்த ஜென்ரேஷன்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா படிச்சுட்டாங்க நிறைய பேர். ஸோ அதனால் வந்து பேசிக்கான ஒர்க்குக்கு வந்து நிறைய ஆட்கள் தேவைப்படுறது கிடையாது, கம்மியாயிருச்சு. ஸோ இப்போ நம்ம ரீசெண்டாக வந்து நானே வந்து ஒரு வணிக மேம்பாட்டு ஐடியாலஜி கொடுத்துருக்கேன். அதாவது டேபிள் கிளீனிங் மிஷின்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணணும் அப்படிங்கிற ஆட்டோமேட்டிக்காக. இப்போ எப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டேபிள்ஸ் இருக்குது, சாப்பாடு இடத்துல வந்து டேபிள்ஸ் இருக்குது அப்படிங்கிறது இருக்குது. இது வந்து ஆட்டோமேஷனாக அதே க்ளீன் பண்ணி இப்போ ஒருத்தங்க சாப்பிட்டு போனாங்கன்னா அதே வந்து ஸ்வைப் பண்ணி க்ளீன் பண்ணி ஒரு கீழே மூடிடும். அப்போ ஆளுக்கு வந்து சப்ளை பண்ணுறதுக்கு மட்டும் ஆளுக்கு இருந்தால் போதும். டேபிள் கிளீனிங்க்கு வந்து உங்களுக்கு இதுக்கெல்லாம் ஈஸியாக அதே ஷட்டர் பண்ணி மூடுற மாதிரி அந்த மிஷின்ஸ் நிறைய அது வந்து நான் யூடியூப் வீடியோலேயே என்னோடது அமன் கன்சல்டிங் யூடியூப் வீடியோலேயே கொடுத்துருக்கேன். என்னோடதுலேயே நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தா தெரியும். இந்த டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் போடுறேன். அப்போது வந்து உங்களுக்கு வந்து டேபிள் க்ளீன் பண்ணுறதுக்கு ஆளுக்கு கிடைக்கிறது இல்லைங்கிற வருத்தப்படுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான மிஷின்ஸை வந்து தயாரிக்கணும். சீப் அண்ட் பெஸ்ட்டாக தயாரிக்கும் போது கண்டிப்பாக இனோவேஷனுக்கு உண்டான நாலேஜுக்கு பஞ்சம் கிடையாது. தமிழ்நாடு இன்ஜினியர்ஸ்க்கெல்லாம் வந்து அவ்வளோ நாலேஜ் இருக்குது. அந்த மார்க்கெட்டுக்கு அது உண்டான ஒரு ரிசர்ச் ஐடியாஸ் அப்படிங்கிறது வந்து அனலைஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது தான் லேட் ஆகுது. நிறையா ப்ராஜெக்ட்ஸ் கண்டிப்பாக நிறைய பேர் பண்ணியிருக்கலாம், வாய்ப்புங்களும் நிறையா இருக்குது. ஸோ பண்ணாதவங்க கண்டிப்பாக அது மாதிரி இது பண்ணணும். அது சீப் அண்ட் பெஸ்ட்டாக மேனுஃபேக்சரிங் ரிசர்ச் பண்ணி அந்த டிசைன் கொண்டு வரது மட்டும் இல்லாமல் அதை மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுக்கணும். இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இதுக்கும் உண்மையான சமுதாய வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து நம்ம இப்போ ராக்கெட் கண்டுபிடிச்சி வெளிநாட்டுக்கு போகிறத வெளி மண்டலத்துக்கு போகிறத விட ஒரு மனிதாபிமானம் குறையிற ஒரு ஒர்க்கு, டேபிள் க்ளீன் பண்ணுற ஒர்க்குக்கான ஆளுகளுக்கு பதிலாக மிஷின்ஸை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம உண்மையான ஒரு டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் நான் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு மிஷின்ஸை உருவாக்கி அதை அறிமுகப்படுத்தும் போது டேபிள் க்ளீன் பண்ணுறதுக்கு ஆளுகள் கிடைக்காம இருந்தால் கூட ஹோட்டல்ஸில் வந்து இந்த மாதிரி ஈஸியாக வந்து டேபிள் க்ளீனிங் அப்படிங்கிறது வந்து மிஷின்ஸை வச்சு அதே தானியங்கி மிஷின்ஸை வச்சு க்ளீன் பண்ணுற மாதிரியான இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதனால் வந்து தமிழ்நாடு இன்ஜினியர்ஸ் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ்க்கு வந்து நிறைய விதமான வேலைவாய்ப்புகள் உருவாகும். இது மாதிரி ஒரு சாம்பிள்ஸ் இது ஆட்டோமேஷன் மிஷின்ஸ் அப்படிங்கிறது சிம்பிளாக சொல்ல போனால். ஸோ இப்படி ஒவ்வொரு ஃபீல்டையுமே இங்கே வந்து வேலையை மக்கள் படித்தனால வந்து இங்கெல்லாம் வந்து வேலையை செய்யறதுக்கு தயாராக இல்லையோ எந்தெந்த ஃபீல்டில், கண்டிப்பாக நிறையா ஃபீல்டில் வந்து அப்புறம் எந்தெந்த ஃபீல்டில் வந்து மக்கள் வந்து கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறதுனால வந்து மக்கள் செய்ய முடியாமல் இயங்காமல் கஷ்டப்படுற ஃபீல்டாக இருக்கோ அந்தந்த ஃபீல்டுக்கு வந்து இந்த மாதிரியான ஆட்டோமேஷன் மிஷின்ஸை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான ரிசர்ச் ஒரு டீம் ஒரு பக்கம் இருக்கணும். அதே மாதிரி அந்த ப்ராடக்டை கண்டுபிடிச்சாலுமே அதை மேனுஃபேக்சர் பண்ணி மார்க்கெட் பண்ணணும். அதை வந்து சாம்பிள் மார்க்கெட்டிங் பண்ணி அது நிறைய ஆர்டர்ஸ் எடுத்து அதை மேலும் வந்து அதை வந்து உலக லெவலில் வந்து அதை வந்து அந்த ப்ராடக்டை வந்து லான்ச் பண்ணணும். ஸோ இந்த மார்க்கெட்டிங் இதை வந்து ரிசர்ச் பண்ணி இது டெவலப் பண்ணலாம். தமிழ்நாடு இன்ஜினியர்ஸ் இந்த தொழில் ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி அந்த ஆட்டோமேஷன் இண்டஸ்ட்ரீஸ் மிஷின்ஸ் வந்து ரிசர்ச் பண்ணக்கூடிய புது மிஷின்ஸை உருவாக்கக்கூடிய ஒரு ரிசர்ச் இண்டஸ்ட்ரீஸ் வந்து தமிழ்நாடு இந்த மாதிரி சென்னை, கோயம்புத்தூர் இந்த மாதிரியான இடத்துல ஆரம்பிக்கலாம். அதை விட முக்கியமாக வந்து கோயம்புத்தூர் மக்களுக்கு வந்து ரொம்ப செட் ஆகும். ஏன்னா நேச்சுரலாகவே பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மக்கள் வந்து மிஷினரிஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இப்போ கிடையாது, ஒரு பாஸ்ட் 55 இயர்ஸ்க்கு வந்து ரொம்ப டாப்பில் தான் இருக்காங்க மிஷினரி மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறதுல. இன்றைக்கி தான் ஐடிங்கிற மாதிரி நிறைய சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரியான ஒரு மிஷினரி ஸ்பேஸ்ட் ரிசர்ச் இதை ஆரம்பித்து இந்த மாதிரியான இதில் வந்து பண்ணும்போது கண்டிப்பாக இந்த மாதிரியான தொழில்கள் வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. உலக லெவலில் தமிழ்நாட்டு லெவலில் மட்டும் கிடையாது, உலக லெவலில் நிறையா இருக்குது. இந்த மாதிரி ரிசர்ச் இந்த மாதிரி இதை ஆரம்பிச்சு நம்ம இந்த மாதிரி எந்தெந்த ஃபீல்டில் வந்து மக்கள் வேலை செய்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கோ, வேலை செய்கிறதுக்கு ஆட்கள் இல்லையோ அப்படிங்கிற ஃபீல்டெல்லாம் வந்து கண்டுபிடிச்சி அந்த ஃபீல்டுக்கெல்லாம் மிஷினரிஸை கொண்டு வரணும். ஆல்ரெடி இருக்கிற மிஷினரிஸை வந்து ப்ரொடக்ஷன் அதிகம் பண்ணணும். ஏன்னா இப்போ நிறைய விதமான ஆட்டோமேஷன் மிஷின்ஸ் வந்து இப்போ ரேட் அதிகமாக இருக்குது. இதுக்கு என்ன காரணம்னா ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்குதுன்னு தான் அர்த்தம். ஸோ இதை ப்ரொடக்ஷன் அதிகமான போது தன்னப்போல் வந்து இதோட ரேட்ஸ் எல்லாம் கம்மியாகும். எக்ஸ்போர்ட்டும் பண்ணலாம் ஃபியூச்சரில். அப்போ வந்து கண்ணாபின்னான ரேட்டு கம்மிங்க சீப்பாக கிடைக்கும்போது கம்மியாகும் போது அதிகமான இப்போ நிறையா இங்கே ஆட்கள் கிடைக்காதனால தான் நார்த் இந்தியன்ஸை வந்து நிறைய பேர் இங்கே வந்து இங்கே வந்து இங்கே வந்து வர வச்சு இங்கே வேலை கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ அவங்க எக்கனாமி நம்ம வெளியே போகுது தமிழ்நாட்டை விட்டு. ஸோ இந்த மாதிரியான இதில் நம்ம பண்ணும்போது தமிழ்நாடு இன்ஜினியர்ஸ்க்கே ஒர்க் கிடைக்கும், மிஷினரிஸ் வச்சு ஒர்க் பண்ண போகிறாங்க.
நார்த் இந்தியன்ஸை யூஸ் பண்ணுறத விட மிஷின்ஸுக்கே ஒர்க் கொடுத்துட்டு போகலாமே. அது இல்லாத பட்சத்துக்கு அதனால் தமிழ்நாடு இன்ஜினியர்ஸ்க்கு நிறைய வேலை கிடைக்கும். தமிழ்நாடோட எக்கானமி அப்படிங்கிறது வந்து இதனால் வந்து வேலைவாய்ப்பு மிஷினரிஸ் இதனால் வந்து ஒரு கோயம்புத்தூர் பார்த்திங்கன்னா மான்செஸ்டர் ஆஃப் இந்தியாங்கிறது கிரைண்டர் உற்பத்தியெல்லாம் அதிகமாக இந்தியா கோயம்புத்தூரில் இருந்தால் போகுது. இந்த மாதிரியான ஒரு ஆல்ரெடி ஒரு டாப் நாலேஜில் இருக்கக்கூடிய இடத்துல இந்த மாதிரியான தொழில்கள் ஆரம்பித்து பண்ணும்போது நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும். நம்மளோட தமிழ்நாட்டோட வளர்ச்சியும் கோயம்புத்தூரோட வளர்ச்சி சென்னை வளர்ச்சி இது மாதிரி சென்னையில் ஆரம்பிக்கலாம். அந்த மாதிரி ஃபீல்ட்ஸ் எல்லாம் ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு உலக லெவலுக்கு வந்து நம்மளோட சர்வீசிங் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் தமிழ்நாடோட ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ் வந்து ரீச் ஆகும். ஸோ இது ஒரு ஸ்டார்ட் அப்பாக வந்து பண்ணி ஆரம்பித்து இதோட முக்கியமானது என்னென்னா இது இந்த மாதிரியான மேனுஃபேக்சரிங் ஆட்டோமேஷன் தானியங்கி மிஷின்ஸை வந்து உருவாக்குறது மட்டும் இல்லாமல் அதை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய யூனிட்ஸை வந்து நார்த் இந்தியன் ஸ்டேட்டில் வைக்கணும். டீமாக தனித்தனியாக வைக்க முடியாது. எல்லாம் இங்கே இருக்கக்கூடிய பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பை இப்போது கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா கொடிஷாங்கிற ஒரு பிஸ்னஸ் டீம் இருக்காங்க. இந்த மாதிரியான டீம்ஸுக்கு மூலமாக வந்து சேர்ந்து வடநாட்டில் வந்து ஒரு தனியாக போய் ஆரம்பிக்க முடியாது எங்கேயுமே வடநாட்டில். இது மாதிரி டீமாக போய் ஆரம்பிக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி டீமாக போய் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் வந்து ஆரம்பித்து அங்கே நிறைய பேருக்கு வேலையும் கொடுக்கலாம் இந்த மிஷின்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு. ஸோ அவங்களுக்கு வேலை கொடுத்த மாதிரியாச்சு, ப்ராஃபிட்டை வந்து தமிழ்நாட்டுக்கு வந்த மாதிரியாச்சு. அவங்களும் இங்கே வர வேண்டியது கிடையாது. அவங்க இது மூலமாக வந்து நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கும் வந்து இன்ஜினியரிங் ஒர்க்கு வேலைக்கு நிறைய கிடச்ச மாதிரியாச்சு. தமிழ்நாடு இந்த உலக லெவலில் இந்த மாதிரி ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது நிறைய ப்ராஃபிட்ஸ் தமிழ்நாட்டுக்கு வந்து வந்த மாதிரி ஆச்சு. தமிழ்நாட்டு இன்ஜினியர்ஸ்க்கு வேலை கிடச்ச மாதிரி ஆச்சு. தமிழ்நாட்டில் வந்து வேலை இல்லாமல் மற்ற நாட்டுக்காரர்கள் வைக்கக்கூடிய வேலைகளுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி மிஷின்ஸ் வரும்போது தமிழ்நாட்டுக்கும் அந்த மாதிரியான வடநாட்டுக்கு காரங்க ஒர்க் பண்ணுறக்கூடிய தேவைகள் கம்மியாகும். அது மட்டும் இல்லாமல் சரி அவங்களுக்கும் நிறைய வேலை வாய்ப்பு கம்மியாக தான் இருக்குது. அதனால தான் இங்கே வராங்க. ஸோ அதையும் நம்ம பார்க்கலாம். அதில் நமக்கு லாபம் இருக்குது. அப்போ அங்கேயே மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸில் வச்சு இந்த மாதிரி மிஷின்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணும்போது அப்போ அவங்களுக்கு வேலை கொடுத்த மாதிரியாச்சு, தமிழ்நாட்டுக்கு லாபம் வந்த மாதிரியாச்சு. எல்லாத்துக்கும் விதமான தமிழ்நாடோட எக்கனாமி ரொம்ப அவங்களுக்கு அதிகமாகும். ஸோ அவங்களுக்கும் இதனால் வந்து அவங்களுக்கும் வந்து நம்ம வேலை கொடுத்த மாதிரியாச்சு அவங்க நார்த் இந்தியன் ஸ்டேட்லேயே. அது மூலமாக அவங்களுக்கு சேலரி போகும்போது அவங்களோட எக்கனாமி ஓரளவுக்கு க்ரோ போகும். அவங்களுக்கு இங்கே வர வேண்டிய சூழ்நிலைகள் வராது. கண்டிப்பாக நம்ம அதையும் நம்ம பார்க்கணும். நம்மளும் இந்தியன்ஸ் தான். தமிழ்நாட்டில் இருந்தாலும் மெயின் தமிழ்நாட்ஸாக இருந்தாலுமே நம்மளும் வந்து ஒரு இந்தியா கண்ட்ரியில் ஒரு ஸ்டேட் தான். ஸோ நம்மளும் அவங்களோட வளர்ச்சி நம்ம பார்த்துக்கிறது நம்ம தமிழ்நாடு வளர்ச்சி ஒரு பக்கம் இருந்தாலுமே நம்ம இதையும் நம்ம சைடில் நம்மளுக்கும் லாபம் இருக்குது, அவங்களுக்கும் பெனிஃபிட் வந்துட்டு போகுது அங்கே யூனிட்ஸ் அரேஞ்ச் பண்ணும்போது. ஸோ இந்த மாதிரியான ஆட்டோமேஷன் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் மூலமாக இங்கே இருக்கிற அவங்களுக்கும் நிறையா ப்ராஃபிட் இருக்குது. வேலைவாய்ப்பு அதிகமாகும், தமிழோட எக்கனாமி அதிகமாகும். எக்ஸ்போர்ட் இதை மேனுஃபேக்சர் பண்ணி கொண்டு வர மூலமாக இங்கே இருக்கிற வேலைவாய்ப்புகள் இங்கே தமிழ்நாடு மக்களுக்கே அதிகமாக பூர்த்தி அடைஞ்சிரும். இன்ஜினியர்ஸ்களுக்கு நிறைய பூரா அவங்களுக்கு வேலைவாய்ப்பு அதிகமாகும். இங்கே இருக்கிற ப்ராஃபிட்டிங் கிடைக்கும். இது மூலமாக தமிழ்நாடு எக்கனாமி க்ரோனப் ஆகும். ஸோ இது நம்ம யூனிட்ஸை வந்து நம்ம இந்த மாதிரி மிஷின்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணும்போது வெளியே பண்ணும்போது அவங்களுக்கும் இந்தியன்ஸ் மொத்தமாக அவங்களுக்கும் ஒரு வேல்யூ இருக்குது, கிடைக்கும், நல்லா பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு தொழில். ரெண்டாவது தொழில் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி பேஸ்டு ஒரு ஐடி சம்மந்தப்பட்ட ஒரு துறை தான். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா ஐடி அப்படிங்கிறது வந்து ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து இப்போ இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே ஒர்க்கு பண்ணக்கூடிய பீப்புள்ஸ் மெஜாரிட்டியாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரின் கம்பெனிஸ் கீழேயோ இல்லை ஒரு பெரிய ஒரு டெக் ஜெயின்ஸ் கீழே ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ஸ் தான் ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. ஆனால் ஒரு அப்ளிகேஷன் ஓரியன்டாக வந்து நிறைய விதமான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இப்போது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நியூயார்க் அப்படிங்கிற இடத்துல வந்து நியூஸ் சேனல்ஸு அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து பெரிய லெவலில் உங்களுக்கு ஐடி ஸ்கில்ஸ்லாம் தேவை கிடையாது. ஸோ அதான அப்ளிகேஷன் ஒரு ஆண்ட்ராய்டு வந்து உங்களுக்கு மேபி மற்றவங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். ஆனால் மேபி கொஞ்சம் நீங்கள் நாலேஜ் வளர்த்துக்கிறது நல்லது இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் இப்போ தமிழ்நாடு நியூஸ் அப்படிங்கிற ஒரு மொபைல் அப்ளிகேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நியூஸ் சேனலில் வர நியூஸ் இருக்கட்டும் ஒரு பக்கம், இருந்தாலுமே வந்து ஒரு அப்ளிகேஷன் இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு வெப்சைட் உருவாக்குறது. அதில் வந்து முக்கியமான கருத்துப்பூர்வமான நியூஸ் மட்டும் இருக்கிற மாதிரியான வெப்சைட்ஸ் தமிழ்நாட்டில் அது எல்லா நியூஸும் ஃபில்டர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு நியூஸ் வெப்சைட். அது மாதிரி வந்து ஒரு நியூஸ் அப்ளிகேஷன்ஸ் இந்த மாதிரி வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வேர்ல்டில் வந்து இருக்கக்கூடிய அத்தனை சிட்டிஸ், அத்தனை டாப் சிட்டிஸ், அத்தனை ஒவ்வொரு இப்போது பெரிய இப்போது கலிஃபோர்னியா நியூஸ் வெப்சைட்ஸ் அப்படின்னு வந்து உருவாக்கி கலிஃபோர்னியாவில் இருக்கிற நியூஸஸ் பெஸ்ட்டான நியூஸ் எல்லாம் எல்லாத்தையும் எடுத்து ஃபில்டர் பண்ணி கொடுக்கலாம்.
அங்கே இருக்கிற கலிஃபோர்னியா நியூஸ் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அதை யூஸ் பண்ணுவாங்க. யூஸ் பண்ணும்போது அப்போ அவங்களுக்கு வந்து நல்ல நியூஸ் அப்படிங்கிறது வந்து ஈஸியாக ஒரு இடத்துல கிடச்ச மாதிரி ஆச்சு. நியூஸ் மட்டும் கிடையாது, நிறைய அறிவுபூர்வமான மேகசின்ஸ் இது மாதிரியான ஒரு ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் வெப்சைட்டு இந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸ் நிறைய மேனுஃபேக்சர் பண்ணலாம், வெப்சைட் நிறைய மேனுஃபேக்சர் பண்ணலாம். ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒன்று பெருசாக தேவை. ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ அப்படிங்கிற ஒரே ஒரு சின்ன ஒரு இது சாஃப்ட்வேர் படித்தா போதும், கற்றுக்கிட்டா போதும், ஈஸியாக வந்து அப்ளிகேஷன்ஸை மேனுஃபேக்சரிங் பண்ணலாம். அப்போ ஐடி படித்தவங்க வந்து பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸில் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறது அதற்கு இருந்தாலுமே சைடில் இந்த மாதிரி வந்து நிறைய ஸ்டார்ட் அப் ஆரம்பித்து நிறைய இடங்கள் இருக்குது. எவ்வளவோ சிட்டிஸ், எவ்வளவோ 3000-4000 சிட்டிஸ் இருக்குது வேர்ல்டில். 3000-4000 சிட்டிஸ்க்கு வந்து இந்த மாதிரியான ஜாப் வேகன்சி இருக்குது. பெஸ்ட்டான ஒரு நியூஸை வந்து ஃபில்டர் பண்ணி கொடுக்கக்கூடிய அப்ளிகேஷன் தேவைப்படுது. இந்த மாதிரியான ஒரு அப்ளிகேஷன்ஸ் வந்து பண்ணி கொடுக்கலாம். இதன் மூலமாக அவங்களுக்கும் மக்கள் அங்கே வாழக்கூடிய மக்களுக்கும் அங்கே அப்ளிகேஷன் பண்ணி ப்ளே ஸ்டோரில் வந்து ஏற்றி விட்டுறலாம். ஸோ அவங்க மக்களை வந்து யூஸ் பண்ணுவாங்க. இல்லை வெப்சைட்டில் வந்து கூகுள் ப்ளே கவுன்சில் அப்படிங்கிற ஒரு இருக்குது, அதில் ரெஜிஸ்டர் பண்ணியாச்சுன்னா எல்லா வேர்ல்டில் இருக்கிற மக்களும் வந்து அந்த வெப்சைட் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான பண்ணால் அந்த அப்ளிகேஷன் பண்ணவங்களுக்கோ வெப்சைட் பண்ணவங்களுக்கோ வந்து ரெகுலரான ஒரு ப்ராஃபிட், அந்த நியூஸ் பார்க்கும்போது அங்கே இருக்கிற சிட்டிஸில் இருக்கிற மக்களுக்குள்ள நியூஸ் கிடச்ச மாதிரி ஆச்சு. உங்களுக்கு அதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராஃபிட் வரும் விளம்பரங்கள் மூலமாக. மேதுமே நிறைய டொனேஷன்ஸ் மூலமாக இருக்குது, நிறைய விளம்பரம் மூலமாக அதிகமாக இருக்குது. இது மூலமாக வந்து அந்த நியூஸ் டெவலப்பரோ அந்த வெப்சைட் டெவலப்பருக்கும் வந்து நிறைய விதமான ப்ராஃபிட்ஸ் கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் ப்ரைவேட்டான அட்வர்டைஸிங் மூலமாக கூட அங்கேருந்து நிறைய இங்கே மணிஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து ஒரு எல்லா வேர்ல்டில் இருக்கிற அத்தனை சிட்டிஸ்க்குமே இப்படி ஒரு அப்ளிகேஷன்ஸ் வெப்சைட்ஸு தேவைப்படுது. இந்த மாதிரி ஒவ்வொரு விதமான அப்ளிகேஷன்ஸ் தேவைப்படுது. ஒவ்வொரு சிட்டிஸ்க்குமே தனித்தனி முறையில் இண்டிவிஜுவலாக பார்ஷியலாக. ஸோ இந்த மாதிரியான ஒரு வேக்கண்ட் எங்கே இருக்கோ அதை சூஸ் பண்ணி அந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸு ப்ளஸ் வெப்சைட்ஸ் வந்து டிசைன் பண்ணி அதை மார்க்கெட் பண்ணி அதை அவங்க மேனேஜ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸ் வந்து நிறையா வந்து இது விதமான ஒரு இதை ஏர்ன் பண்ணலாம். டெக்னாலஜிக்கல் மூலமாக ஐடி கம்பெனிஸ்க்கு போய் பண்ணுறதுங்கிறத விட தனியாக பண்ணலாம். தனியாகவே வந்து ஐடி கம்பெனிஸ் வந்து பெரிய நிர்வாகம் இல்லாமல் தனியாகவே வந்து ஒரு டெக்னாலஜி பேஸாக வந்து ஒரு வேர்ல்ட் லெவலில் சர்வீசிங் அவங்க ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் ஐடி இண்டஸ்ட்ரீஸில் தனியாக ஒரு இண்டிவிஜுவலாக பண்ணலாம். எல்லாருமே தனித்தனியாக பண்ணலாம். இந்த மாதிரி இது ஒரு சாம்பிள் தான் நியூஸ் வெப்சைட் பிஸ்னஸ் அப்படிங்கிறது. இந்த மாதிரி நிறைய விதமான கண்டென்ட்ஸ் நிறையா இருக்குது. இந்த மாதிரி மேகசின் வெப்சைட்ஸ், இந்த மாதிரியான வெப்சைட்ஸ் எல்லாம் நிறைய ஆரம்பித்து பண்ணலாம். இங்கே இருக்கக்கூடிய மெயினாக வந்து லேடிஸ் இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் நிறைய பண்ணலாம். ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எல்லாம் ஐடி படிச்சிருப்பாங்க, சந்தர்ப்ப சூழ்நிலை வெளியே வேலைக்கு போகாமல் முடியாமல் இருக்கலாம். அப்படி இருக்கிறவங்களும் இந்த மாதிரி வீட்லேயே வந்து ஆரம்பித்து பண்ணலாம். இந்த மாதிரி தனியாக கன்சர்ன் வச்சு லேடிஸ் எல்லாம் ஆரம்பித்து பண்ணலாம். ஜென்ஸுங்க கூட நிறைய இந்த மாதிரி ஐடி டீம், யங் ஸ்டார்ஸ் டீம்ஸ் எல்லாம் ஆரம்பித்து நல்லா பயங்கரம் மூவ் பண்ணலாம். நல்லா விதமான வேக்கன்ஸ் நிறையா இருக்குது, வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா இதில் வர ரெவன்யூ தமிழ்நாட்டுக்கு நேரடியாக வந்து டெக்னாலஜிக்கல் பேஸ் மூலமாக வரும். அது மட்டும் இல்லாமல் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட உலக லெவலுக்கு உண்டான ஒரு இன்ஃப்ளூயன்ஸ், நியூஸ் வெப்சைட்ஸ் எந்த நியூஸ் வந்து நல்ல நியூஸ் எல்லாம் போய் சேரணும், மக்களுக்கு ரீச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வந்து தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட இருக்கும். ஏன்னா வந்து பேசிக்காகவே பார்த்திங்கன்னா வந்து தமிழ்நாட்டு மக்கள் அதிகமாக இப்போது வேர்ல்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா டைவர்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்தியாவில் தான் ரொம்ப கம்மியாக இருக்குது. இதில் வந்து தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப கொள்கையாக வாழ்றக்கூடிய, ஏன் அப்படின்னா நிறைய வழக்கங்கள் தெய்வீகமானதை ஃபாலோ பண்ணுறாங்க. ஒரு நெறி அப்படிங்கிறது வந்து ஃபாலோ பண்ணப்படுது தமிழ்நாட்டில். ஸோ இந்த மாதிரியான ஆளுங்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் அப்படிங்கிறது வந்து இருக்கும்போது, இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் பப்ளிக் கண்டென்ட் மேனேஜ் பண்ணக்கூடிய கண்டென்ட்ஸ் நிறையா இருக்கும்போது அதோட ஒழுங்கு நெறிமுறைகள் வந்து அதிகமாக இருக்கும். இது ஒரு ரீசன் தான் வந்து பெரிய பெரிய கம்பெனிஸில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ஹையர் அஃபீஷியல்ஸ் போஸ்டிங்கில் வந்து தமிழ்நாடு மக்களுக்கு வந்து கொடுக்கப்படுறாங்க ஜாப்ஸ் வந்து. ஏன்னா அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒழுங்கு அப்படிங்கிற அது ஒரே ஒரு ஸ்கில்ஸ்னால தான் ஒழுங்கு. அப்போ இந்த மாதிரியான இதை வந்து நீங்கள் தனியாக இந்த மாதிரி வேர்ல்டு லெவலுக்கு இருக்கக்கூடிய சிட்டிஸ்க்கெல்லாம் வந்து ஒரு நியூஸ் கன்னோட கிரியேட் ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு பப்ளிக் சர்வீஸ் அப்ளிகேஷன்ஸ் இந்த மாதிரி எதாவது பண்ணும்போது அது மூலமாக தமிழ்நாடுக்கு ரெவன்யூ வரும், உங்களுக்கு வேலை வாய்ப்புகள், டெக்னாலஜிக்கல் பேஸ் வேலை வாய்ப்புகள் அதிகமாச்சு. இதை கோடிங் பண்ணுறதுக்கு பெருசாக ஒர்க் கிடையாது. ஆனால் ஒரு ஐடி இண்டஸ்ட்ரீஸில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க இந்த முழுசாக கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. ஐடி கம்பெனியில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், ப்ளஸ் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இந்த மாதிரியான ஒரு ஃபீல்டுக்கு. ஸோ இன்றைக்கி இருக்கிற ஃபீல்டில் வந்து 10ல் வந்து 4 பேர் ஐடி இண்டஸ்ட்ரி தான் ஐடி கம்பெனி தான் ஒர்க் பண்ணுறாங்க. மற்ற ஃபீல்டு கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ் இருக்கும், கோடிங் ஸ்கில்ஸு கொஞ்சம் இருக்க வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் இண்டிவிஜுவலாக ஒரு கம்பெனிக்கு உள்ள ஒர்க் பண்ணுங்கள், ரைட், அது நோ ப்ராப்ளம். வெளியே இந்த மாதிரி ஸ்டார்ட் அப்ஸ்லாம் ஆரம்பித்து பண்ணும்போது டைரெக்டாகவே வந்து நீங்கள் வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடிய டிஜிட்டல் எக்கனாமி வந்து உங்கள் தமிழ்நாட்டுக்கு வர வாய்ப்பு இருக்குது, உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் வர வாய்ப்பு இருக்குது.
தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் டிஜிட்டல் வேர்ல்டில் அப்படிங்கிறது வந்து அதிகமாக அதில் வந்து நேரடியாக நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது மூலமாக வந்து டிஜிட்டல் மூலமாக தமிழ்நாட்டு மக்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கும்போது அதோட வளர்ச்சி வந்து உங்களுக்கு இப்போ தெரியாது. ஃப்யூச்சரில் வந்து எந்த இடத்துலையும் வந்து எந்த விதமான தமிழ்நாட்டு துறைகள், தமிழ்நாட்டு மக்கள் சார்ந்த தொழில்கள் வந்து ஈஸியாக அந்த இடத்துல ஈஸியாக வளர்த்தலாம். இதோட கணிசம் இதோட வந்து எஃபர்ட் அப்படிங்கிறது வந்து ஃப்யூச்சரில் வந்து இதில் தமிழ்நாட்டுக்கு வர ரெவன்யூ வந்து நம்ம முன்னாடி பார்த்த ஆட்டோமேஷன் இண்டஸ்ட்ரீஸ் தானியங்கி மிஷின்ஸை விட கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இதோட பவர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக அது நிறைய பேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டு மக்கள், மெயினாக கோயம்புத்தூர், சென்னை இருக்கக்கூடிய மக்கள். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மூணாவது தொழில் சொல்கிறேன். மூணாவது தொழில்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்ட் தொழில் மூணாவதுக்கு தமிழ்நாடு மக்களுக்கும் சென்னை கோயம்புத்தூர் மக்களுக்கும் மூணாவது தொழில் அப்படின்னா பார்த்தீங்கன்னா கறி ஏற்றுமதி இறக்குமதி தொழில். இப்போ இதில் வந்து மெயினாக வந்து கோயம்புத்தூர் பெருசாக இன்வால்வ் ஆகாது, சென்னை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இன்வால்வ் ஆகக்கூடிய ஒரு தொழில். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய நார்த் இந்தியன்ஸில் வந்து நார்த் இந்தியா சைடில் பார்த்தீங்கன்னா வந்து சில இடங்களில் வந்து ரொம்ப பாலைவனமாக ரொம்ப வறண்ட பூமியாக இருக்குது. அதே சமயத்தில் சில இடங்களில் பீகார், ஜார்க்கண்ட் அந்த மாதிரி சில இடங்களில் பார்த்தீங்கன்னா வந்து வேலை வாய்ப்புகள் கம்மியாக இருந்தாலுமே அங்கே வந்து நீர் வளங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பாலைவன கிராமமாக, ஒரு வேலைவாய்ப்பே இல்லாத ஒரு கிராமமாக இருக்கும். ஆனால் அதெல்லாம் விவசாய பூமியாக இருக்கும். தண்ணி 60 அடி 70 அடியிலே ஈஸியாக கிடைக்குது. மக்கள் தொகை ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரியுது அப்படின்னா, அங்கே வந்து இயற்கை நிறையா சில மாநிலங்களில் வந்து இயற்கை அளவுக்கு அதிகமாக இருக்குது. நீர்வளங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது, தமிழ்நாட்டை விட அதிகமாக இருக்குது. ஆனால் அவங்க வந்து ஈஸியாக வந்து ஒரு ஆடை வளர்த்து ஈஸியாக வந்து அதை எக்ஸ்போர்ட் பண்ணாலே அதிக விதமான பணத்தை சம்பாதிக்கலாம். அவங்க இங்கே வந்து இதில் என்ன ஒரு ஆச்சரியத்தக்க விஷயம் அப்படின்னா, அங்கே இயற்கை வளம் நிறையா இருக்குது. அது அவங்க இந்த மாதிரி வந்து ஒரு நிறைய மேய்த்தல் ஆடு வளர்த்தி பணம் சம்பாதிக்கலாம், அதை எக்ஸ்போர்ட் பண்ணி அப்படிங்கிறது தெரியாமல் அவங்க அந்த தோட்டங்காடு இதெல்லாம் விட்டுட்டு அங்கே இதெல்லாம் இயற்கை வளத்தோட அருமை தெரியாமல் இங்கே தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு வந்து இங்கே 200-300 சம்பாதிச்சுட்டு போகிறாங்க. உண்மையே பரிதாபமாக தான் இருக்குது அவங்க பார்த்தா. அதாவது ஏகப்பட்ட தண்ணி வளம் இருக்குது, சில கிராமங்கள் தண்ணி வளம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனாலும் வந்து அவனுக்கு இந்த சூட்சமாக தெரியல. அதாவது அப்போது நம்ம அவங்கெல்லாம் வந்து ஆடு மேய்ச்சி அங்கே ஈஸியாக தண்ணி வளம் நிறையா இருக்குது, ஈஸியாக மழைகள் நிறையா வருது. ஆடு மேய்ச்சி இங்கே தமிழ்நாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணாங்கன்னா இங்கே கறி விலை அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாகும், எல்லா மீட்டும் கம்மியாகும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்போர்ட் நம்ம இங்கேருந்து பண்ணலாம். இங்கேருந்து தமிழ்நாட்டோட பிராண்டோட குவாலிட்டியோட சேர்த்து இப்போ கோயம்புத்தூர் பார்த்திங்கன்னா கேரளாவிலேருந்து ஈஸியாக கொண்டு வரலாம். கோவா லைன், மும்பை லைன், அந்த லைன்லேருந்து ஈஸியாக வந்து கோயம்புத்தூருக்கு பண்ணி கொண்டு வந்து கோயம்புத்தூர்லேருந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் தமிழ்நாட்டு லெவலில் ஃபுல்லாக. அதே மாதிரி சென்னையிலையும் வந்து நேரடியாக அப்படி அந்த வழியாக ஆடு கோழி இதெல்லாம் வந்து கொண்டு வந்து, ஆடு மெயினாக வந்து கோட் தான், ஆடு இந்த மாதிரி மீட்ஸ் எல்லாம் வந்து கொண்டு வந்து அதை வந்து எக்ஸ்போர்ட் சென்னை போர்ட் மூலம் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். நேரடியாக வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்ம தமிழ்நாடு ஸ்டாண்டர்ட்ஸோடு எக்ஸ்போர்ட் பண்ணலாம். இதை அது மட்டும் இல்லாமல் மீட் சார்ந்த பொருட்கள், இந்த மாதிரியான டாக்ஸுக்கு தேவைப்படுற பெடிகிரிஸ், இந்த மாதிரியான பொருட்கள்லாம் வந்து அதை ப்ராசஸ் பண்ணி அதை வந்து ஃபாரின்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். அதிக விதமான ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். இது வந்து நார்த் இந்தியன்ஸில் வந்து இது சரியாக வந்து அவங்க வந்து வளத்தை வச்சுட்டு சரியாக யூஸ் பண்ண தெரியாமல் இருக்காங்க. அதை வச்சுட்டு இங்கே வந்து இங்கே நம்ம தமிழ்நாட்டுக்கு பர்சன்ஸோட வேலைவாய்ப்பை பறிச்சுட்டு கம்மி சம்பளத்துக்கு ஒர்க் பண்ணி அதை கஷ்டப்பட்டு கொண்டு போகிறாங்க. அது ஒன்றும் பெருசாக அவங்களுக்கு பிரயோஜனம் இல்லை, நம்மளுக்கு தலைவலி தான். ஆனால் இந்த ஆடு மாடு அவங்க மேய்ச்சிங்க எக்ஸ்போர்ட் மட்டும் பண்ணாங்கன்னா, பால் உற்பத்தி இங்கே எக்ஸ்போர்ட் பண்ணாங்கன்னா, அதை இங்கே அவங்க நேரடியாக எக்ஸ்போர்ட் பண்ணுறத விட நம்ம தமிழ்நாட்டு மக்கள் அதை நேரடியாக நம்ம கொள்முதல் பண்ணி இங்கே நம்ம தமிழ்நாடோட ஸ்டாண்டர்ட்ஸை படி வச்சு அதுக்கப்புறம் இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணோம்னா இங்கேயே கறிவளம் ரொம்ப கம்மி, சீப் அண்ட் பெஸ்ட்டாக கம்மியாயிரும் தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆல்ரெடி எக்ஸ்போர்ட்டிங்ஸ் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா தமிழ்நாடு எக்ஸ்போர்ட்ஸ் ரொம்ப வந்து நம்ம டாப்புக்கு ஒரு குவாலிட்டி இன்னி வரைக்கும் மெயின் பண்ணிட்டு இருக்குது இந்தியா லெவலில். இதுக்கு உண்டான ஒரு குவாலிட்டியான ஒரு நல்ல ஒரு ஸ்கில்ஸாக கூட இருக்கலாம் என்னோட. அப்போ இங்கேருந்து நான் நிறையா, அதுவும் இல்லாமல் ரெகுலர் பிஸ்னஸ் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமாக இருக்குது. வெளியே உலகத்தோட தொடர்பு அப்படிங்கிறது நிறையா கண்ட்ரீஸ்க்கு வந்து தமிழ்நாட்டில் எக்ஸ்போர்ட் டைரெக்டாக ஆகுது. மற்ற ஸ்டேட்லேருந்து வந்து இங்கேருந்து எக்ஸ்போர்ட் சில ப்ராடக்ட்ஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரியான இடத்துல எக்ஸ்போர்ட்ஸ் நம்ம டைரெக்டாக இங்கே பண்ணும்போது, ஸோ இந்த மாதிரியான மீட் எக்ஸ்போர்ட் நம்ம இங்கேருந்தே நம்ம பண்ணும்போது அதோட ஸ்பீடு அதிகமாக இருக்கும். அதோட கஸ்டமர்ஸு, ஃபாரின் கிளைண்ட்ஸ் கஸ்டமர்ஸ் வந்து அதிகமாக ஈஸியாக கேப்சர் பண்ணிடலாம். அப்போது எக்ஸ்போர்ட் நம்ம பண்ணும்போது தமிழ்நாட்டில் இங்கே மீட் கம்மியாக நம்மளுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஆகிரும். மட்டன் விலையெல்லாம் வந்து 1000 ரூபா இருக்கிறது, மட்டன் விலைங்கிறது 250 ரூபா 300 ரூபாய்க்கு வர வாய்ப்பு நிறையா இருக்குது. இங்கே நிறையா இங்கே வந்து சந்தைப்படுத்தும் போது அப்போது இது மூலமாக வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணும்போது இதில் ப்ராஃபிட் இருக்குது.
அது மட்டும் இல்லாமல் நம்ம வடநாட்டு மக்கள்கிட்ட இருந்து தான் அந்த மீட்டெல்லாம் வந்து நம்ம வாங்குகிறோம், கொள்முதல் பண்ணுறோம். அவங்களுக்கு வந்து பணங்கள் அவங்க இங்கே வந்து உழைச்சி சம்பாதிக்கிறத விட அவங்களுக்கு இந்த வெறும் ஆடு மாடுலேயே அவங்களுக்கு உண்டான ஃபண்ட்ஸ் இங்கேருந்து போயிடுது. அவங்களுக்கு பொருளாதாரமும் வந்து அவங்க இந்தியா லெவலில் அவங்களுக்கு மாவட்டங்களுக்கு மேம்படும். ஸோ வந்து இந்த இந்த ஒரு தொழில் மூலமாக தமிழ்நாடு மக்களுக்கும் வந்து இங்கே இங்கே சந்தை இறைச்சி அவங்ககிட்ட வாங்கி நம்ம இங்கேருந்து ப்ராசஸ் பண்ணி கொடுக்குறோம். தமிழ்நாட்டுக்கு இது லாபம் இருக்குது. தமிழ்நாட்டிலேயும் வந்து மீட் அப்படிங்கிற விலை ரொம்ப கம்மியாகும். அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு நம்ம வட இந்தியர் மக்கள்கிட்ட தான் வாங்கி கொடுக்குறோம். அவங்க இயற்கை வளத்தை யூஸ் பண்ணி அவங்க ஆடு மாடை வளர்த்து கொடுக்குறாங்க. அதை வச்சு தான் நம்ம அவங்ககிட்ட வாங்குகிறோம். அப்போ அவங்களுக்கு வந்து இங்கே வந்து ஒர்க் பண்ணாமே அந்த ஆடு மாட்லேயே அவங்க சம்பாதிச்சிடுறாங்க. ஸோ அவங்களுக்கு இங்கே வந்து கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணாமே பணம் கிடச்சிருது. அவங்க அங்கேயே செட்டிலாக இருந்துக்குவாங்க. நம்மளுக்கு இங்கே ப்ராஃபிட் பார்த்துக்கலாம். ஸோ இந்த தொழில் மூலமாக தமிழ்நாடு எக்கானமி கணிசமான அளவு வளர வாய்ப்பு இருக்குது. இது மூலமாக இந்தியாவோட எக்கானமி சாலிடாக வளர வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 3 தொழில் அப்படிங்கிறது வந்து இப்போ அத்தியாவசியமாக தமிழ்நாடு மக்கள் கிட்ட அந்த ஸ்பீடு இருக்குது. தமிழ்நாடு மக்கள் கிட்ட அந்த ஒழுங்கு இருக்குது, டிசிப்ளின் இருக்குது. ஸோ இந்த அது மெயினாக சென்னை, கோயம்புத்தூர் டாப் சிட்டிஸ் இன் தமிழ்நாடு. ஸோ இந்த மாதிரியான 3 தொழில்கள் அப்படிங்கிறது வந்து ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக தானியங்கி மிஷின்ஸ் அப்படிங்கும்போது நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு டெக்னாலஜிக்கல் வளர்ச்சியாக இருக்கும். எக்ஸ்போர்ட்லேருந்து மேனுஃபேக்சரிங்லேருந்து எல்லாம் இருக்கும்போது தமிழ்நாடுக்கும் வளர்ச்சி இருக்குது. மற்ற அதோட மிஷின்ஸ் வந்து மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய மிஷின்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய யூனிட்ஸ் வந்து நார்த் இந்தியன்ஸில் வச்சு அவங்களுக்கு ப்ராஃபிட் இருக்குது. நம்மளுக்கு இங்கே இங்கிலீஷ் நிறையா பேருக்கு வர ஒர்க்கு நிறையா வேலைவாய்ப்பு அதிகமாகும். தமிழ்நாடுக்கு ப்ராஃபிட், அவங்களுக்கு ப்ராஃபிட் இருக்குது. செகண்டரி வந்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜிக்கல் பேஸ் இந்த மாதிரி நியூஸ் வெப்சைட்ஸ் அப்ளிகேஷன்ஸ் வந்து உலக லெவலில் கிட்டத்தட்ட 3500க்கு மேலே சிட்டிஸ் வேர்ல்டில் இருக்குது. அத்தனை சிட்டிஸ்க்கு உண்டான கரெக்டான அப்ளிகேஷன்ஸ் அந்த மாதிரி ஒரு ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய ஒரு டெக்னாலஜிக்கல் ஹப் இது வரைக்கும் எதுவுமே கிடையாது எல்லா சிட்டிஸ்க்குமே. பீக் சிட்டிஸ்க்கு இருக்கும், நியூயார்க் அந்த மாதிரி சிட்டிஸ்க்கெலாம் இருக்கும், ஆனால் எல்லா சிட்டிஸ்க்கும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி சிட்டிஸ்க்கெல்லாம் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஐடி கம்பெனிஸ் படித்தவங்களாம் இந்த மாதிரியான ஒரு பப்ளிக் சர்வீசிங் அப்ளிகேஷன்ஸ் வெப்சைட்ஸ் பண்ணி வெப்சைட்ஸ் இங்கே வேணால் பண்ணலாம், லான்ச் பண்ணலாம், இன்டர்நெட் தான் போதும். ஸோ அந்த மாதிரியானது வந்து ஸ்டார்ட் அப் வந்து லான்ச் பண்ணும்போது கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ப்ராஃபிட் இருக்குது. பெரிய லெவலில் ப்ராஃபிட்டுக்கு அந்த இந்த 2 தொழில்கள் மாதிரி இல்லாமல் இருந்தாங்க கூட டெக்னாலஜிக்கல் பேஸ் ப்ராஃபிட் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் நிறையா இருக்குது. தமிழ்நாடு மக்களுக்கு கிட்ட ஒரு கட்டுப்பாடு வரும். டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஒழுங்குமுறைங்கிறது வந்து உலகத்து மக்களுக்கு நம்ம வந்து காட்ட முடியும். ஸோ 3வது வந்து பார்த்திங்கன்னா இறைச்சி எக்ஸ்போர்ட்ஸ். இது மூலமாக வந்து இங்கேருந்து அவங்க வடநாட்டிலலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப மீனெல்லாம் வந்து நிறைய குட்டைகள்லாம் வெட்டி வச்சுருப்பாங்க. வடநாட்டில் மீன் தான் நிறையா இருக்கும், வீடு குட்டை இருக்கும். ஆனால் அதை அவங்க பணம் பண்ண தெரியாமல் பாவம் ஒரு 5க்கு 10க்கும் இங்கே வந்து ஒர்க் பண்ணிவிட்டு நம்ம வேலையும் கெடுத்துட்ருக்காங்க. அதையும் கூட மீன் கூட வாங்கி நம்ம வந்து இங்கே இம்போர்ட் பண்ணி நம்ம வெளியே எக்ஸ்போர்ட் பண்ணலாம். மார்க்கெட்டிங் பிடிச்சி சென்னை போர்ட் மூலமாக இல்லை தமிழ்நாடு போர்ட்ஸ் மூலமாக அதை பிஸ்னஸாக மாற்றி அந்த கிளைண்ட்ஸை மேனேஜ் பண்ணி ஈஸியாக சால்வ் பண்ணக்கூடிய ஒரு டேலண்ட் அந்த ஒழுங்குமுறையும் தமிழ்நாடு மக்கள்கிட்ட நிறையாவே இருக்குது. இன்டர்நேஷ்னல் லைன்ஸ் ஈஸியாக கேப்சர் பண்ண முடியக்கூடிய ஸ்பீடும் தமிழ்நாடு மக்கள்கிட்ட நிறையா இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு பிஸ்னஸ் பீப்புள்ஸும் தமிழ்நாடு மக்கள்கிட்ட நிறையாவே இருக்காங்க. ஸோ இது கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இந்த மாதிரியான தொழில்களையும் வந்து இது வந்து ஒரு மீட் ஹப்பாக மாறும்போது, மில்க் ஹப்பாக மாறும்போது, மில்க் பேஸ்ட் ப்ராடக்ட் ஹப்பாக மாறும்போது தமிழ்நாடு மக்கள் இங்கேருந்து எக்ஸ்போர்ட் செல் பண்ணும்போது தமிழ்நாடு மக்களுக்கும் நிறைய லாபம் இருக்குது. நம்ம நார்த் இந்தியன்ஸ் கிட்ட இருந்து எல்லாம் கொள்முதல் பண்ணி வாங்குகிறோம். ஸோ அவங்களுக்கும் வந்து இங்கே வந்து ஒர்க் பண்ணாமே அவங்களுக்கு இந்த ஆடு மாடுலேயே பால் சம்மந்தப்பட்ட பொருள்கள்லேயே அவங்களுக்கு ப்ராஃபிட்டு போயிடுது. ஸோ அவங்க வந்து ஒர்க் பண்ணாமே அவங்களுக்கு ப்ராஃபிட் அங்கேயே போயிடுது. ஸோ இந்த 3 தொழில்கள் மூலமாக நம்மளுக்கு தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கும் அதை கணிச விதமாக லாபம் இருக்குது. சைடில் வந்து நார்த் இந்தியன்ஸ்க்கும் நிறைய லாபம் இருக்குது. ஸோ இந்தியாவோட பொருளாதாரமே டோட்டலாக வளர நிறைய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இப்படிக்கு பரத் கிஷோர், வணிக மேம்பாட்டு நிபுணர் மற்றும் சமூக நலத்திட்ட நிபுணர். நன்றி, வணக்கம்.